அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன், லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்களை போன்ற யூடியூபர்ஸ்க்கு அடுத்தடுத்து நல்ல வீடியோ போடுறதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதில் முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் வரையிலான வருமானத்திற்கு இனி வரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. போன முறை பார்த்தீங்கன்னா 7 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா 5 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நண்பர்கள் எனக்கு கால் பண்ணி எப்படி இதை கால்குலேட் பண்ணுறது, ஒருவேளை என்னோட சம்பளம் 13 லட்சமாக இருந்தால் நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது, எனக்கு எவ்வளோ டேக்ஸ் பிடிப்பாங்க, ஒருவேளை 15 லட்சமாக இருந்தால் எனக்கு எவ்வளோ டேக்ஸ் பிடிப்பாங்க, அது போன்ற பல்வேறு குறிகளை கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் எப்படி நம்ம வருமான வரி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுக்கலான்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போகலாம். இது முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம், அதாவது பார்த்தீங்கன்னா புதிய வருமான கணக்கு தான் பார்த்தீங்கன்னா இது அப்ளிகபிள் ஆகும். ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் பற்றி எதுவுமே அவங்க இது வரைக்கும் சொல்லலை. அடுத்த வாரம் வந்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. மேபி ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் இருக்குமா, இல்லை ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வருவாங்க அப்படின்றத அடுத்த வாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடலாம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி நியூ டேக்ஸ் ரெஜிமில் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறது அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. நிறைய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்லாப் பேஸ் பண்ணி டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 0 to 4 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் 4லேருந்து 8 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5% டேக்ஸ். அதுக்கப்புறம் 8லேருந்து 12 லட்சம் வரைக்கும் 10% டேக்ஸ். இது மாதிரி ஸ்லாப்பும் இருந்துச்சு. எனக்கு கிளியராக புரியல ப்ரோ, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கால்குலேஷன் டேபிள் ஒன்று மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். உங்களோட ஆண்டு வருமானம் 13 லட்சம் இருக்குன்னா உங்களுக்கு டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே சொல்லியிருக்கேன். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், அதில் 12 லட்சம் டேக்ஸ் எல்லாம் மிச்சம் 1 லட்சத்துக்கு மட்டும் தான் டேக்ஸ் போடுவாங்களா அப்படி ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் இல்லை. உங்களோட ஆண்டு வருமானம் 12 லட்சம் இருக்குன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். உங்களோட ஆண்டு வருமானம் 13 லட்சம் 1 லட்ச ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் லேபுக்குள்ளே வந்துடுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 லட்சத்துக்கு வந்து 0 டேக்ஸ், அடுத்த 4 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 5% டேக்ஸ், அடுத்த 4 லட்சத்துக்கு 10% டேக்ஸ், ரிமைனிங் 1 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 15% டேக்ஸ். இது ஃபுல்லாக டேக்ஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 75,000 ரூபாய் வருஷத்துக்கு வரும். அதே மாதிரி உங்களோட ஆண்டு வருமானம் 14 லட்சம் இருக்குன்னா உங்களுக்கு டேக்ஸ் ஸ்லாப் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 லட்சத்துக்கு 0%, அடுத்த 4 லட்சத்துக்கு 5%, அடுத்த 4 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 10%, அடுத்த 2 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 15%. இது மொத்தம் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆண்டுக்கு 90,000 ரூபாய் வரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 13 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 21 லட்சம் எடுத்துக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 லட்சத்துக்கு 0% டேக்ஸ், அடுத்த 4 லட்சத்துக்கு 5% டேக்ஸ், அடுத்த 4 லட்சத்துக்கு 10% டேக்ஸ், அடுத்த 4 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 15% டேக்ஸ், அடுத்த 4 லட்சத்துக்கு 20% டேக்ஸ், ரிமைனிங் 1 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 25% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது மொத்தம் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.2 லட்சம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இயருக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களோட ஆண்டு வருமானம் 25 லட்சமாக இருக்குன்னா உங்களுக்கு ஸ்லாப் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 லட்சத்துக்கு 0% டேக்ஸ் இருக்கும், அடுத்த 4 லட்சத்துக்கு 5% டேக்ஸ் இருக்கும், அடுத்த 4 லட்சத்துக்கு வந்து 10% டேக்ஸ், அடுத்த 4 லட்சத்துக்கு 15%, அடுத்த 4 லட்சத்துக்கு 20%, அடுத்த 4 லட்சத்துக்கு 25%, ரிமைனிங் 1 லேக் பார்த்தீங்கன்னா 30% பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அப் இருக்கும். நீங்கள் வந்து ஆண்டு வருமானம் எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,30,000 பார்த்தீங்கன்னா டேக்ஸாகவே பே பண்ணுவீங்க. இப்படி தான் வந்து டேக்ஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க நியூ டேக்ஸ் ரெஜிமில். உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இந்த டேபிள் பேஸ் பண்ணி. இப்போ இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்டு வருமானம் 15 லட்சமாக இருக்குது. எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 0% டேக்ஸ், உங்களுக்கு டேக்ஸ் அமௌண்ட் 0வாக இருக்கும். அடுத்த 4 லட்சம், அதாவது 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5% டேக்ஸ். அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் வரும். அதுக்கு அடுத்து 8 லட்சத்துலேருந்து 12 லட்சத்துக்கும் 10% டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து 40,000 ரூபாய் வரும். அதே மாதிரி 12லேருந்து 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15% டேக்ஸில் வரும். அதுக்கு வந்து 45,000 ரூபாய் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது மொத்தம் சேர்த்திங்கன்னா 1,05,000 ரூபாய் வந்து வருஷத்துக்கு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் டேக்ஸாக வந்து. ஒருவேளை உங்களோட சம்பளம் வந்து 20 லட்சமாக இருக்குது அப்படின்னா இது மொத்தம் ஸ்லாப் கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 4 லட்சம் வரைக்கும் 0 டேக்ஸ், அதுக்கடுத்து 4லேருந்து 8 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் வரும். அதுக்கடுத்து 8லேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40,000, அடுத்து 12லேருந்து 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60,000 இருக்கும். அதுக்கப்புறம் 16லேருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20% டேக்ஸ் ஸ்லாப்ல வந்துருவீங்க. அப்போ வந்து 80,000 ரூபாய். இது மொத்தம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா வந்து வருஷத்துக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கடுத்து உதாரணத்துக்கு 25 லட்சம் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 0% டேக்ஸ், அதுக்கப்புறம் 4லேருந்து 8 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5% டேக்ஸ், அதுக்கு வந்து 20,000 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் 8லேருந்து 12 லட்சம் பார்த்தீங்கன்னா 10% டேக்ஸ்க்குள்ளே வருவாங்க. அது வந்து 40,000 வந்து
டேக்ஸாக வரும். அது வந்து 12லேருந்து 16 வரைக்கும் 15% டேக்ஸ், அதுக்கு வந்து 60,000 ரூபாய் டேக்ஸாக வரும். அதுக்கப்புறம் 16லேருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20% டேக்ஸ், அதுக்கு 80,000 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் 20லேருந்து 24 வரைக்கும் 25% டேக்ஸ், அதுக்கு 1 லட்ச ரூபாய் வரும். ரிமைனிங் 24லேருந்து 25 1 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸ் பே பண்ணணும், அதுக்கு வந்து 30,000 ரூபாய் வரும். இது மொத்தம் சேர்த்தீங்கன்னா 3,30,000 வந்து டேக்ஸாகவே பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வருஷத்துக்கு. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க நியூ டேக்ஸ் ரெஜிமில். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ண பட்ஜெட் பேஸ் பண்ணி இதுதான் வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணுற விகிதம். இதே 35 லட்சமாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து டேக்ஸ் ஸ்லாப் இருக்கும். 24லேருந்து 35 லட்சம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸ் ஸ்லாப்குள்ளே வந்துடுவாங்க. அதுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 3.3 lakhs வந்து டேக்ஸாக பே பண்ணணும். இது மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 6,60,000 வந்து டேக்ஸாகவே பே பண்ணுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. புரியலனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அடுத்ததாக ஒரு டேபிள் மேக் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கிற டேக்ஸ் ஸ்லாபுக்கும் இப்போ ப்ரொப்போஸ் பண்ணிக்கிற டேக்ஸ் ஸ்லாபுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, அது நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இங்கே மேக் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள். உங்களோட ஆண்டு வருமானம் 8 லட்சமாக இருக்குன்னா நீங்கள் பழைய அதாவது ப்ரெசென்ட்டாக லாஸ்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற டேக்ஸ் ஸ்லாபுக்கும் இப்போ ப்ரொப்போஸ் பண்ணிருக்கிற டேக்ஸ் ஸ்லாபுக்கும் என்ன கால்குலேஷன் பண்ணி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, இதன் மூலம் உங்களுக்கு எவ்வளோ கம்பேரிசன் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ 8 லட்ச ரூபாய் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கரண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 30,000 வந்து டேக்ஸை பே பண்ணுவீங்க. அதே ப்ரொப்போஸில் பார்த்தீங்கன்னா இவன் 20,000 ரூபாய் டேக்ஸ்லாம் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 12 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 0% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட் 30,000 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி 9 லட்சமாக இருக்குங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக வந்து 40,000 வந்து டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ப்ரொப்போஸில் பார்த்தீங்கன்னா 30,000 வரும். ஆனால் வந்து உங்களுக்கு 12 lakh வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்றதுனால உங்களுக்கு 40,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் தான். அதே மாதிரி 10 lakh 11 lakh 12 lakh இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து ஆண்டுக்கு கிடைக்கும். டோட்டலாக வந்து நீங்கள் 0 டேக்ஸ் தான் பே பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட் இவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஒருவேளை உங்களோட ஆண்டு வருமானம் 16 lakhs இருக்குன்னா நீங்கள் என்ன பழைய அதாவது ப்ரெசென்ட் டேக்ஸ் ஸ்லாபில் பார்த்தீங்கன்னா 1,70,000 ரூபாய் பே பண்ணுவீங்க. ஆனால் இப்போ ப்ரொப்போஸில் பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் பே பண்ணுவீங்க. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி 20 lakhs இருக்குது அவங்களுக்குன்னா அவங்களுக்கு வந்து 90,000 பெனிஃபிட் கிடைக்கும். அப்புறம் 24க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.1 lakh வந்து பெனிஃபிட் கிடைக்கும். இதுதான் வந்து ப்ரொப்போஸ்டு டேக்ஸ் ஸ்லாபில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெனிஃபிட். இதே ப்ரெசென்ட் இருக்கிற டேக்ஸ் ஸ்லாபில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே டேக்ஸ் போயிட்டு இருக்கும். இந்த இதில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, நமக்கு வாங்குற சம்பளத்துக்கு எவ்வளோ டேக்ஸ் பிடிப்பாங்க அப்படின்ற கிளியர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.